வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2 BR1. அந்த யூனிட்டில் இருக்க ப்ரோஸ் தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் லெசன் வந்து நேம் பார்த்திங்கன்னா த கிராக்டு காஃபி கப். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கனி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ் டு ரிட்டர்ன் ஃப்ரம் ஒர்க். She was eager to talk to her parents about her day at school. கனி வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கோசரம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரீசன்க்கோசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்னு அதை அந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கோசரம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சடன்லி டெடி த டாக் ran to the gate with his favorite pillow. அதாவது டாக் வந்து பார்த்திங்கன்னா அது சடனாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஓடுதுன்னா, அதாவது பில்லோவோட கேட்டுக்கிட்ட ஓடுது. டெடி வேர் ஆர் யூ ரன்னிங் ஆஸ்க்டு கனி. கனி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, டெடி வேர் ஆர் யூ ரன்னிங், எங்கே நீ ஓடுற. கனி ரேன் ஆஃப்டர் டெடி டு ஷீ வேர் ஷி வாஸ் கோயிங். கனிஸ் பேரண்ட்ஸ் வேர் அட் தி கேட். டெடி வாஸ் ஸோ ஹாப்பி டு see them and he took his pillow as a sign of welcoming them. அதாவது கனியும் அந்த டெடியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்போ வந்து கனியோட பேரண்ட்ஸை கேட்டில் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த பில்லோ கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. Teddy would not stop wagging tail and followed them until they pet him. Connie did not even wait for the moment and started talking her day to her parents. அதாவது உடனே வந்து பார்த்திங்கன்னா கனி வந்து ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. It was a Saturday morning at 9 a.m. While Connie was painting, Teddy ran to the gate with his pillow. டெடி வந்து 9 o'clock வந்து பார்த்திங்கன்னா AM சாட்டர்டே மார்னிங் கனி வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் டெடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேட்டுக்கிட்ட ஓடுது பில்லோவோட. டெடி பேரண்ட்ஸ் ஆர் ஹேர் அண்ட் வேர் ஆர் யூ ரன்னிங் நவ் ஆஸ்க்டு கனி. அதாவது பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, நீ எங்கே ஓடுற. கனி ரேன் ஆஃப்டர் ஹிம். கனி வந்து அந்த டெடிக்கு அப்புறம் போய் பார்க்குறாங்க. திஸ் டைம் இட் வாஸ் செல்வி த ஹவுஸ் ஹெல்ப்பர் அட் த கேட். அதாவது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்து வந்திருக்காங்க. டெடி வுட் நாட் ஸ்டாப் பேஜிங் ஹிஸ் டெய்ல் அண்ட் ஃபாலோட் ஹர் அன்டில் ஷீ பெட் ஹிம். Selvi then started cleaning the house and every time she walked near Teddy, she would wag his tail. அதாவது அவங்க வீட்டில் க்ளீன் பண்ணுறாங்க, ஒவ்வொரு டைமும் அந்த டெடி கிட்ட போய் குஞ்சுறாங்க. கனி walked into the kitchen where Selvi was cleaning the vessels. அதாவது கனி வந்து கிச்சனுக்கு அங்கே உள்ளார போய் பார்க்கும்போது செல்வி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நியர் த கிச்சன் சிங்க் பக்கத்தில் கனி வந்து பார்த்திங்கன்னா சா அண்ட் ஓல்டு கிராக்கடு கப் வித் காஃபி இன் இட். அதாவது ஒரு ஓல்டு கிராக்கடு கப் இருக்குது, அதில் காஃபி இருக்குது. ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் த ஒர்க் அட் ஹோம் செல்வி ட்ராங்க் த காஃபி. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த காஃபியை வந்து செல்வி வந்து ட்ராங்க் பண்ணுறாங்க, அதாவது குடிக்கிறாங்க. At around 12 noon, while Connie and Teddy were in the garden. அதாவது கனியும் டெடி எங்கே இருக்காங்கன்னா கார்டனில் இருக்காங்க. அப்போ வந்து she heard someone whistling. Teddy again ran to the gate with his pillow. Teddy and Selvi akka left on her ago. While where are you running again asked Connie. அதாவது அவங்களும் போயிடுறாங்க ஒரு 1 ஹவருக்கு அப்புறம். இப்போ எங்கே ஓடுற அப்படின்னு கனி கேட்குறாங்க. கனி ran after him. This time Muthu collects garbage from every house. Teddy would not stop wagging his tail until Muthu pet him. Connie ran to the kitchen to pick up the garbage bag. அதாவது பார்த்திங்கன்னா கார்பேஜ் வேன் வந்திருக்காங்க. எவரி ஹவுஸில் வந்து கார்பேஜை வந்து கலெக்ட் பண்ணுறவங்க தான் முத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணி வந்து கனி வந்து உள்ளார ஓடி போய் அந்த கார்பேஜ் பேக்கை எடுத்துகிட்டு வராங்க. கனி will you eat this sweets? There are only 2 left and they are getting old asked Connie's mom. அதாவது இதை வந்து நீ சாப்பிட்றியா, 2 தான் இருக்குது ஆனால் இது பழசு. No, I won't eat replied Connie. கனி என்ன சொல்கிறாங்க, நான் அதை சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம். There is also some leftover rice from yesterday. I will pack both the sweets and rice. We can give it to Muthu said Connie mom. அதாவது நேற்று எஸ்டர்டே ரைஸ் இருந்தது, ஸ்வீட் இருக்குது, அது எல்லாத்தையும் முத்துக்கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு யார் கேட்குறாங்கன்னா கனியோட மாம் கேட்குறாங்க. கனி ட்ராப்ஸ் ஆஃப் த கார்பேஜ் அண்ட் கேவ் முத்து த லெஃப்ட் ஓவர் ஃபுட். அதாவது கார்பேஜ் பேக்கை வந்து கொடுத்துட்டு இதையும் ஃபுட்டையும் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் அண்ட் ஹார் முடிஞ்சதுக்கப்புறம் கனிஸ் ஃபாதர் ப்ரிப்பேர்ட் கனிஸ் ஃபேவரட் பிரியாணி. கனி ஃபேமிலி ஷார்ட் டு ஹாவ் லஞ்ச். அதாவது ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறாங்க, அதை வந்து ஃபேமிலியோடு சாப்பிட்றாங்க. வேர் ஆர் யூ ஹேவிங் கெஸ்ட் அட் ஹோம்? கனி செட் ஹர் மாம்
ஹூ இஸ் கம்மிங் ஆஸ்க்டு கனி. அதாவது யாராவது ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களா, யார் வந்திருக்காங்கன்னு கனி கேட்குறாங்க. ராணி ஆன்டி அண்ட் ஹர் 2-year-old son அன்பு ஆர் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா ரிப்ளைட் ஹர் மாம். அதாவது இவங்க வந்திருக்காங்க, ராணி ஆன்ட்டியும் 2-year-old சன்னும் வந்திருக்காங்க அப்படின்னு. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ப்ளே வித் அன்பு. அட் வாட் டைம் ஆர் தே கம்மிங். அதாவது எனக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன் நான் அவங்களோட விளையாடுறதுக்கு. அவங்க என்ன டைமுக்கு வருவாங்க. அரௌண்ட் 5 PM அரௌண்ட் 5 PMக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் தே கம் ஹோம் யூ டேக் டெடி ஃபார் எ வாக் ஓகே செட் கனிஸ் ஃபாதர். அதாவது அவங்க வர்றதுக்கு முன்னாடி டெடியை வந்து ஒரு வாக் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துரு. ஷூர், நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ஆஃப்டர் த ஃபியூ ஹார்ஸ் கனி பேரண்ட்ஸ் ஸ்டார்டட் ப்ரிப்பரிங் dinner for Rani auntie. Kani mom took her new dinner plates, cups and spoons from the cupboard and cleans them. கனி மாம் என்ன பண்ணுறாங்க, டின்னர் பிளேட், கப்பு, ஸ்பூன் இதெல்லாம் நியூவாக எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. கனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து வைல் கிராசிங் ஏ ப்ரொவிஷன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் வந்து டெடி வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. டெடி வேர் ஆர் யூ ரன்னிங் நவ், எங்கே ஓடுற அப்படின்னு அப்போ கேட்டப்ப, அதாவது ஹோல்டிங் ஹிஸ் லீஸ் வெரி டைட்லி. திஸ் டைம் இட் வாஸ் அமர். அதாவது அமர் இந்த டைம் வந்து யாரை பார்த்து ஓடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர், த ப்ரொவிஷன் ஷாப் ஓனர். அவங்க வந்து ப்ரொவிஷனோட ஷாப் ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த ஷாப். அதாவது ஷாப்புக்கு வெளியில் நிற்கிறவங்க தான் அமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெடி ரேன் டு ஹிம் அண்ட் வுட் நாட் ஸ்டாப் வேஜிங் ஹிஸ் டெய்ல் அன்டில் அமர் பெட் ஹிம். A dog lying outside the shop. Kani remembered how some people would throw stones at this dog. While she was thinking about it, Teddy started playing with the dog. Kani pet the other dog. அதான் என்ன சொல்லியிருக்காங்க, மற்ற டாக்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆஃப்டர் த ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டெடி அண்ட் கனி வாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ டெடி ஸ்டார்டட் ரன்னிங் அகைன். மறுபடியும் உனக்கு டெடி வந்து ஓடுது. என்ன ரீசன்னு பார்த்தா, அந்த டைம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மேரி. அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா சர்ச்சுக்கு அவுட் சைடில் கேண்டில்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து தே கண்டினியூட் வாக்கிங். மறுபடியும் அவங்க வாக் பண்ண கண்டினியூ ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலி அவங்க வந்து எங்கே ரீச் ஆகுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறாங்க. அப்போ அவங்களோட கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கனிஸ் ஃபேமிலி ஹேட் எ கிரேட் டைம் வித் ராணி ஆன்ட்டி அண்ட் ஹர் சன். ஆஃப்டர் எ லாங் டைம் தே ஆல் வென்ட் டு ஸ்லீப். அதாவது அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்க போயிடுறாங்க. கனி வாஸ் ஸ்லீப்பிங் அண்ட் சடன்லி சா ஃப்ளாஷஸ் ஆஃப் த ப்ரோக்கன் காஃபி. அதாவது சடனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதாவது ப்ரோக்கன் காஃபி கப் வந்து அவங்களுக்கு தெரியுது. லெஃப்ட் ஓவர் ஃபுட் த ஸ்ட்ரீட் டாக் கெட்டிங் ஹைட் பை ஸ்டோன்ஸ் இன் ஹர் ட்ரீம். கனி ஒர்க் அப் அண்ட் வெரி டிஸ்டர்ப்டு. அதாவது அந்த உடஞ்ச கப்பு, அதுக்கப்புறம் டாக் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் இது பண்ணுறது, அது எல்லாமே அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. She looked around, she drank water and went back to sleep. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வாட்டர் ட்ரிங்க் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குறாங்க. ஆஃப்டர் வைல் கனி ஷா ஃப்ளாஷஸ் ஆஃப் டெடி பிளேயிங் வித் மேரி, முத்து அண்ட் அன்பு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது, மேரி, முத்து அண்ட் அன்பு எல்லாருமே வந்து விளையாடுறாங்க. கனி woke up again but this time tears filled her eyes. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டீயர்ஸ் வந்து வருது. She realized how the Teddy was compensate and how he loved everyone equally. அது வந்து எப்படி எல்லாத்தையும் ஈக்குவலாக லவ் பண்ணுது. கனி டிசைடட் தட், அப்போ தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க எல்லாரையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்டோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனி நரேட்டட் த என்டையர் ட்ரீம் டு ஹர் பேரண்ட்ஸ். கனி parents did not say a word and remained very quiet. அதாவது இந்த கனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு நரேட் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி. அப்போ வந்து அவங்களுக்கு வெரி குவைட்டாக அவங்க கேட்டுட்ருக்காங்க. த சேம் டே அட் 9 o'clock வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டெடி வந்து பில்லோவோட கேட்டுக்கிட்ட போகிறாங்க. செல்வி வராங்க. அப்போ செல்வி வந்து பார்த்திங்கன்னா டூயிங் ஹர் ஒர்க், ரொட்டீன் ஒர்க் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கனி வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது கிச்சனுக்கு வந்து அங்கே வந்து உடஞ்ச அந்த கப்பை எடுத்துகிட்டு நியூ காஃபி கப் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ கனி ஸ்மைல்ட் அண்ட் வாக்டு பேக் டு த ரூம் வித் த ரீநியூடு ஹோப். அதாவது அவங்களுக்கு வந்து இதை வந்து அந்த கப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணோட அவங்களுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த இடத்த விட்டு அவங்க மறுபடியும் அவங்க ரூமுக்கு கனி வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த லெசன்ஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோட அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் my channel.